ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தனுசு ராசி அன்பர்களே, நீதி, நேர்மை, நியாயம் மூன்றையும் உயிர் மூச்சாக கருதுவீர்கள். ஆனால் இம்மூன்றையும் அளப்பதற்கான அளவுகோல் ஒவ்வொருடமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் என்பது மட்டும் உங்களுக்கு புரிபடாது. குனிந்தால் குட்டுவதும் நிமிர்ந்தால் எட்டி போவதும் உங்களின் வழக்கம். ஆடம்பர செலவு செய்வது உங்களுக்கு அல்வா சாப்பிடுவது மாதிரி. ரகசியங்களை காப்பதில் சற்று பலவீனமானவர்கள், ஆளுக்கு தகுந்தாற்போல் பேசுவதில் வல்லவர்கள், தான் நியாயத்தின் பக்கம் இருப்பதாக நினைப்பதால் சற்று பிடிவாதம் அதிகமாக இருக்கும். வரவுக்குள் செலவு செய்ய கஷ்டப்படுவார்கள். பணம் கையில் புரளும் போது இவர்களிடம் சந்தோஷம் கொப்பளிக்கும். பணம் இல்லாத போது இந்த ஆனி மாதம் உங்களை மிக மிக கடுமையாக இறுக்கி பிடித்து ஆட்டி படைத்து கொண்டிருந்த ஒட்டுமொத்த கிரக சூழல்களும் இந்த மாதத்தில் சுத்தமாக மாறிவிட்டன. என்னவெல்லாம் உங்களது திட்டமோ இலக்குகளோ முயற்சிகளோ அதெல்லாம் இரட்டை லாபங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதே நேரம் பொருளாதார வகையில் கடந்த சில பல மாதங்களாக உங்களது நிலைமை அனைத்தும் தலைகீழாக மாறி தேவையில்லாத விரயங்களாகவே போய்கொண்டிருக்கின்றது. இதற்கும் இந்த மாதத்தில்தான் பரிபூரணமான விடிவு காலம் ஏற்பட போகின்றது. ஆக உங்களுக்கு இந்த ஆனி மாதம் எவ்வளவு பெரிய சிக்கலாக, தடையாக, சிரமமாக, பிரச்சனையாக, அனாவசிய உபத்திரவங்களாக ஒவ்வொரு விஷயத்தில் தொடர்ந்தாலும் அதிலிருந்து மிக மிக லாபகரமாக, நிம்மதிகரமாக, சந்தோஷத்துடன் வெளிவரப் போகின்றீர்கள். மாதம் முழுவதும் கேது மற்றும் செவ்வாய் கிரகங்கள் தடாலடியாக மிகப்பெரிய பண வரவுகளை கொடுத்து கொண்டே இருக்க போகின்றார்கள். மண்மனை பூமி சம்பந்தப்பட்ட விஷய நன்மைகளை சுக்கிர பகவானும் அத்துடன் லாபராசியில் இருக்கின்ற கேது பகவானும் இரண்டாவது வார ஆரம்பத்தொட்டே கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். மற்றபடி ஆரோக்கிய வகையில் புதிய புதிய பிரச்சனைகளை தேவையற்று சந்தித்தும் அதனால் பெரிய விரயங்களோடு நடைபோட்டுக் கொண்டிருப்பதற்கு எவ்வித சங்கடமும் ஏற்படாது. உத்தியோக வகை பிரச்சனைகளையும் ஊதிய வகை பிரச்சனைகளையும் அதிகாரிகளால் ஊழியர்களால் ஏற்பட்டுள்ள சிக்கல்களையும் சனி பகவான் முறியடித்து விடுவார். கவலை வேண்டாம். இல்லத்திற்குள் தேவையற்ற பிரச்சனைகளும் ஒற்றுமை குறைவு சங்கடங்களும் நிவர்த்தியாகிவிட இருக்கின்றது. இந்த மாத செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் ஏகப்பட்ட உயர்வுகளும் புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அலைமோத போகின்றது. வாழ்க்கை துணை ரீதியாக எம்மாதிரியான சங்கடம், மனவாழ்வு சம்பந்த வழக்கு, ஒற்றுமை குறைவு, உறவினர்கள் வகையிலான பஞ்சாயத்து மற்றும் விவகாரத்து பிரச்சனை என நீடித்துக் கொண்டிருந்தாலும் அதற்கெல்லாம் ஒற்றுமையான விடிவுகாலம் ஏற்பட்டுவிடும். அதோடு கடன் எதிர்ப்பு, நாணய கோளாறு, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். வாரிசுகளுக்கான திருமண சுபகாரிய விஷயங்களையும் அவர்களது எதிர்கால முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகளில் வெற்றியையும் தொடர்ந்து தரப்போகின்ற மாதம். ஆச்சரியப்படுகின்ற புதிய அதிர்ஷ்டங்களை உயர்வுகளோடு தரப்போகின்றது. மற்றபடி சொத்து பத்தி ரீதியான பங்கு பங்காளி பிரச்சனைகள் தீரப்போகின்றது. ஆச்சரியப்படுகின்ற பண வரவுகளும் பொன்பொருள் சேர்க்கைகளும் வசதி, கௌரவ, மதிப்பு, மரியாதை, வசதி மேன்மைகளும் எளிதாக கிடைக்கப் போகின்ற உன்னதமான மாதம் இது. அரசாங்க ஆக வேண்டிய காரியங்கள் அனைத்தும் இந்த மாதம் திருப்தி, உயர்வு, வெற்றிகளை கொடுத்துவிடும். ஆக ஒவ்வொரு விஷயத்திலும் துணிச்சலாக கால் வைத்து சாதிக்கப் போகின்ற மாதம். மேலும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மேஷத்தில் இருக்கின்றார். இனிமேல்தான் மனது தெளிவாக முடிவெடுக்கும். தீர்க்கமான சிந்தனையோடு யோசனை செய்து ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் இறங்கப் போகின்றீர்கள். அனாவசிய செயல்பாடுகளில் இறங்கப் போவது கிடையாது. அப்படியே இறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் அதில் சாதகமான அனுகூலத்தை அடைந்த பின்னரே வெளிவரப் போகின்றீர்கள். குடும்பத்தின் நிலைமை நல்ல விதமாக உயரும். தேவை, அத்தியாவசிய கடமை நிறைவேற்றங்களுக்கு எந்தவித தடையும் ஏற்படாது. பணம், காசு, பெரிய தொகை வரவுகள் வகையில் எவ்வித குறுக்கீடும் ஏற்படாது. உங்கள் இல்லத்தாருடன், உறவுகளுடன் புதிய ஒற்றுமை அதிகரிக்கப் போகின்றது. வாழ்க்கை துணையுடனான அன்பு, அனுசரணை பரஸ்பரம் நல்ல விதமாக ஏற்பட்டு கொண்டிருக்கும். இதுவரை வாரிசுகளுக்கான எவ்வித நன்மையையும் ஏற்படுத்தி கொடுக்காத சூழல்கள் மாறி அவர்களுக்கான உயர்வுகளுக்காகவே பாடுபட போகின்றீர்கள். ஆரோக்கிய வகையில் அனுபவித்து வந்த தொல்லை, தொந்தரவுகள், அறுவை சிகிச்சை சங்கடங்கள், பெரிய மருத்துவ விரயங்கள், ஆரோக்கிய குறைச்சலால் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழல், இது போன்றவைகளுக்கு எல்லாம் இனிமேல் தான் நிம்மதியான மாற்றம் ஏற்பட போகின்றது. அவசிய தேவைகளுக்காக பிறரிடம் வாங்கிய சின்ன தொகை வட்டி மேல் வட்டி கூடுதலாகி ஒரு பெரிய தொகையாக சுமையாக மாறி நிற்பதை உடனடியாக தீர்க்கப் போகின்ற காலகட்டம் உதயமாகி இருக்கின்றது. அத்துடன் இனிமேல் எதற்காகவும் எது சார்பாகவும் கடன்படக்கூடாது என்ற வைராகிய முடிவை எடுக்கப் போகின்றீர்கள். இதற்கெல்லாம் குரு பகவான் சாதகமாக பக்க பலத்தோடு நின்று அடுத்து வருகின்ற 11 மாத முடிவிற்குள் உங்களுக்கான உயர்வுகளை கொடுக்க போகின்றார். உத்தியோகம், பணி, பதவி, பொறுப்பு, அன்றாட வேலையில் அனுபவித்த அனைத்து தொந்தரவுகளும் ஒரு வழியாக முடிவுக்கு வரப்போகின்றது. உத்தியோக இடத்தில் உங்களது அந்தஸ்து, மதிப்பு, திறமை கூடுதலாக போகின்றது. சக அதிகாரிகளால்
பெண்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி அதிகாரிகளே உங்களிடம் நெருக்கமாக போகின்ற நேரம் வந்துவிட்டது. சக ஊழியர்கள் எந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சல் தந்தார்களோ அவர்கள் எல்லாம் வேறிடத்திற்கு மாறப்போகின்றார்கள். தொழில், வியாபாரம், நிர்வாகம், புதிய முதலீடு போன்றவைகள் எவ்வித பெரிய அனுகூல லாபத்தையும் தராமல் தொடர் நஷ்டங்களை சந்தித்து வந்ததற்கு மாற்றங்கள் ஏற்பட போகின்றது. தொழிலை, நிர்வாகத்தை விரிவுபடுத்தப் போகின்றீர்கள். புதிய கூட்டாளிகளை இணைத்துக் கொள்ளப் போகின்றீர்கள். அயலூர், அயல்தேச, அயல் மாநில முதலீடுகளில் இறங்கப் போகின்றீர்கள். உள்ளூரில் புதிய தொழிலை தொடங்குவதற்கு திட்டமிட இருக்கின்றீர்கள். இளம் வயது இருபால் வாரிசுகளின் திருமண கனவை எதிர்பாராத தருணத்தில் நிறைவேற்றப் போகின்றீர்கள். இதுவரை வரன் பார்க்கும் படலம் தொடர் கதையானதற்கு முற்றுப்புள்ளி ஏற்பட போகின்றது. இந்த தனுசு ராசி பெண்களுக்கு தொடர்ந்து வருகின்ற வாழ்க்கை துணை வகையிலான மனசஞ்சலமும் குடும்ப ரீதியான வாரிசு வகை குழப்பங்களும் ஒரு வழியாக முடிவுக்கு வரும். மாணவர்களுக்கு நீங்கள் ஆசைப்படுகின்ற உயர்கல்வி ரீதியாக மிகப்பெரிய மன நிம்மதி திருப்பம் உங்கள் குடும்பத்தாரால் ஒத்துழைப்பு ஏற்பட போகின்றது. விவசாயிகளுக்கு இதுவரை அடைந்த அனைத்து வித நஷ்டங்களிலிருந்தும் வெளிவந்து அரசு ரீதியான அனுகூலங்களை அடைய போகின்றீர்கள். கலைஞர்கள், நீங்கள் போராடி வருகின்ற துறை சார்ந்த முயற்சிகளில் ஆச்சரியப்படுகின்ற அனுகூலம் பெருமிதமாக காத்திருக்கின்றது. பெண்களால் உதவியும் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அபரிமித சந்தோஷ வாய்ப்பு ஒன்று சககட்சி மேலிட ரீதியாக காத்திருக்கின்றது. உங்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் உத்திராடம், அவிட்டம், சதயம், அஸ்வினி, ரோகிணி, திருவாதிரை, ஹஸ்தம், அனுஷம். அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, தென்மேற்கு. ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.